பின்னாடி வாங்க, தயவு செஞ்சு பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. கிட்ட போவாதீங்க, தயவு செஞ்சு கிட்ட போவாதீங்க. அவங்க ப்ரொசஸ் பண்ண பாக்குது, கிட்ட போவாதீங்க. அது கிட்ட வர வைக்குது. பிள்ளைக்குள்ள போந்து யாரு அது? யாரு அது பிள்ளைக்குள்ள போந்து? வெளிய வந்து வெளிய முதுகுல அப்படி அடிச்சிச்சு. என்னப்பா இந்த கதவு இப்பதான் நம்ம பாத்துட்டு வந்தோம். ஆமா, நீங்க எப்படி கேக்குறீங்க? இலகுமா திருப்பி உள்ள சவுண்ட் கேக்குது. இந்த சேர்ல ஆத்மா இருந்தா அந்த சேர்ல இருந்து வெளியே வரீங்களா? வாப்பா. என்னப்பா தூணு கிடையாது, நிக்குதுப்பா. என்னது? பாரு தூணு. பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க, பின்னாடி தயவு செஞ்சு பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க, தயவு செஞ்சு பின்னாடி வாங்க. அந்த சேர்ல இருந்து தயவு செஞ்சு வெளியே வாங்க. அங்க பாருங்கப்பா, நான் சொன்னேன் பாருங்க, சேர்ல இருந்து வெளியே வந்து மூஞ்சி பாருங்கப்பா. கை சங்க பாருங்க, அது ஒரு மூஞ்ச பாருங்க. தூரமா இருக்கு. உள்ள போகுது. கை சேராது. மேல போகுதுப்பா, சேர் மேல போகுது. கை சங்க பாருங்க, மேல தூக்குது. கை சங்க பாருங்க, மேல போயிடுச்சு சேரு. என்ன விடுப்பா, ஏன் இப்படி மைண்ட் கண்ட்ரோல் பண்ணா? பாத்துறேன் இருப்பா, ரெண்டுல ஒண்ணு அது. தயவு செஞ்சு பின்னாடி இருப்பா, பாத்துறேன் இருப்பா. என்ன பண்றீங்க? உங்க மேல பாருங்க, உங்க மேல பாருங்கப்பா. என்னது? இந்த சேர்ல ஆத்மா இருந்துச்சுன்னா அந்த தூண் கிட்ட இருந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். இந்த சேர்ல ஆத்மா இருந்தா அந்த சேர்ல இருந்து வெளியே வரீங்களா? போகுது. இந்த சேர்ல ஆத்மா இருந்தா அந்த சேர்ல இருந்து வெளியே வரீங்களா? போகுது. சேர்ல இருந்து வெளியே வாங்க. சேருக்குள்ள தானே போனீங்க, வெளியே வாங்க ஃபர்ஸ்ட். என்ன ஏன் இப்படி கண்ட்ரோல் பண்றீங்க மைண்ட்? அந்த சேர்ல இருந்து தயவு செஞ்சு வெளியே வாங்க. பாருங்கப்பா, நான் சொன்னேன் பாருங்க, சேர்ல இருந்து வெளியே வந்து மூஞ்சி பாருங்கப்பா. கை சங்க பாருங்க, அது ஒரு மூஞ்ச பாருங்க. தூரமா இருக்கு. உள்ள போகுது. கை சேராது. மேல போகுதுப்பா, சேர் மேல போகுது. கை சங்க பாருங்க, மேல தூக்குது. கை சங்க பாருங்க, மேல போயிடுச்சு சேரு. என்ன விடுப்பா, ஏன் இப்படி மைண்ட் கண்ட்ரோல் பண்ணா? பாத்துறேன் இருப்பா, ரெண்டுல ஒண்ணு அது. தயவு செஞ்சு பின்னாடி இருப்பா, பாத்துறேன் இருப்பா. என்ன பண்றீங்க? எந்திரிங்கப்பா, ஏன்ப்பா இப்படி பண்றீங்க? எந்திரிங்கப்பா. இங்க பாருங்க, என்னாச்சு உங்களுக்கு? பண்ணுதுப்பா. என்னாச்சு உங்களுக்கு? ரொம்ப கோவமா இருக்காரு அவரு. பாருங்க, அவர் பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்காரு. என்னப்பா உங்களை பொசஸ் என்ன பண்ணிச்சாப்பா? இங்க பாருங்கப்பா, எட்டி வரைக்கும் நீங்க என்ன பண்ண போகுது? அதோட சேருன்னு தான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு அமைதியா இருங்க. இதுக்கு மேல என்ன பண்றது? அமைதியா இருங்க, தயவு செஞ்சு அமைதியா இருங்க. யாரு? நைட் டியூஷன் பிடிங்க. தயவு செஞ்சு பிடிங்க. எங்க அப்பாவோட மைண்டை கண்ட்ரோல் பண்றியா நீ? எங்க அப்பாவோட மைண்டை கண்ட்ரோல் பண்றியா? என்னோட அப்பாவோட மைண்டை எது கண்ட்ரோல் பண்ற நீ? என்னப்பா, என்னாச்சு உங்களுக்கு? உங்களுக்கு என்ன வேணா நீங்க என்கிட்ட வந்து பேசலாம். நீங்க எங்க அப்பா வந்து இந்த மாதிரிலாம் நீங்க பண்ண தேவையில்லை. மேல இருந்து சவுண்ட் போடாதீங்க. என்ன பாச்சு உங்களுக்கு? என்ன பாச்சு? உங்க மேல பாருங்கப்பா, உங்க மேல பாருங்க. என்னது? எந்திரிங்கப்பா. எப்படி இந்த மேல ஏதோ இருந்துச்சு பாத்தீங்களா? இங்க மேல. ஆமா, பார்த்தேன். என்னன்னே தெரியல, அப்படியே பின்னாடி வந்துருச்சு இழுத்துட்டு. இந்த இடத்துல இப்ப ஏதோ இருந்தது. இப்போ அது உங்களுக்கு எதுவும் ஆச்சா? இல்லப்பா, ஒன்றும் இல்லை. நான் சொன்னேன்லப்பா, மேலே ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை பார்க்கவே இல்லை.
நான் அப்பயே சொன்னேன்ல சேர் எடுத்து போட்டு உடைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நைட் ட்ரெஸ் எடுங்கப்பா நைட் ட்ரெஸ் எடுங்கப்பா. ப்ளீஸ் நீங்கள் இது மேலே ஏதோ இருந்தது, பின்னாடி வாங்க ப்ளீஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஏதோ ஒரு இருந்தது, க்ளீனாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல இப்போ ஏதோ ஒன்று இருந்தது. நான் சொல்ல இந்த இதுலேருந்தே மேலே வந்த மாதிரி இருந்தது. நீங்கள் எப்படி பின்னாடி போனீங்க? ஒன்றுமே எனக்கு தெரியலையே. உங்களை ஏதோ பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம், ஆளே இல்லை பின்னாடி, யாருமே இல்லை. நின்று அப்படியே விழுந்து இழுத்துட்டு போகுது. கைசன், உங்களுக்கு இந்த ஃபுட்டேஜ் பார்த்தா க்ளீனாக தெரியும்னு நினைக்கிறேன். அந்த உருவம் வந்து என்னோட அப்பாவுக்கு மேலே வந்த உடனே அவர் எப்படியும் ஒரு 55 to 60 kgs இருப்பார். க்ளீனாக உங்களுக்கு தெரியும். அவரை பிடிச்சி பின்னாடி ஏதோ இழுத்துட்டு போகுது. என்னது? கைஸ் எங்கள் அப்பாவை இந்த இடத்துல இருந்து அங்கே சேர் காணும் பாருங்க. இங்கே சேர் காணும் கைஸ். இந்த இடத்துல உடனே இந்த சேர்லாம் சுத்தமாக எதுவுமே காணும். எங்கப்பா போச்சு அதுக்குள்ள? இப்போதானே உடச்சி போட்டேன் தூக்கி. நான் அப்பவே சொன்னேன்ல அதோட சேர் உடைக்காதீங்க, அதனால தான் உங்களை பழி வாங்குதுப்பா. இப்போ அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்பா அந்த சேர் உடைச்சிங்க? இப்போ நான் நல்லா திடீர்னு மைண்டு ஒரு மாதிரி பண்ணி அது தூக்கி உடைக்கணும்னு மைண்டு. உங்களுக்கு ஓகே தானே? ஓகே. எதுக்கு இப்போ எங்கள் அப்பாவை இப்படி அட்டாக் பண்ணுறீங்க? உங்கள் பர்மிஷனோட தான் நாங்கள் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். கைஸ் ஃபோக்கஸே ஆக மாட்டேன் இந்த ஃபோன், என்னன்னு தெரியல. ஆட்டோ ஃபோக்கஸில் தான் போட்டிருக்கேன், கேமரா சுத்தமாக ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. இந்த இடத்துல இப்போ சேர்லாம் உடஞ்சது, சேர் ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்க. எங்கே போச்சுப்பா? இப்போ தானே தூக்கி போட்டேன் அடிச்சு. எப்படி? கைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எங்கள் அப்பா அந்த இடத்துல உட்காந்துருந்தாரு. அதுக்கு மேலே அவருக்கு மேலே அந்த உருவம் வந்த அடுத்த செகண்டே ஆட்டோமேட்டிக்காக அவர் பின்னாடி போனார். இப்போ அவரை கேட்கும்போது என்னை யாரோ பிடிச்சி இழுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரில. நான் இப்போ இங்கே கிட்ட வந்து பார்க்கும்போது இங்கே இருந்த உடஞ்சி சேர் எதுவுமே இங்கே இல்லை. எப்படி பார்த்தலாம்? எங்கே போச்சுன்னே தெரியலையே. உங்கள் பெர்மிஷனோட தான் இங்கே வந்து நாங்கள் ஷூட் பண்ணுறோம். எதுக்கு இப்படி எங்கள் அப்பாவை அட்டாக் பண்ணுறீங்க? இவ்வளோ கேட்டுட்டு தானே போனோம். மரத்து பாரு. எதுவும் இல்லை பாரு. இல்லை எதுவும் இல்லை தெரியுதே மரசந்தில். என் பின்னாடி வாங்க. உங்களுக்கு என்ன தாங்க வேணும்? எதுக்கு இப்படி எங்களை அட்டாக் பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என்னது இப்படி சவுண்ட் வருது? தலையில் அடிச்ச மாதிரி இல்லை, அப்படியே இந்த பக்கம் மூவ் ஆன மாதிரி இல்லை. அப்படிதான் இருந்துச்சு. யாரு எங்க பின்னாடி இப்போ சவுண்ட் போட்டது? யாரு இப்போ இங்கே ஏதோ ஒரு மூவ்மெண்ட் நடந்தது. இந்த பில்லர்ல இருந்து யாரோ. ஆமா கைஸ், சல்லன் இப்படி யாரோ போன மாதிரி இருந்தது. கைஸ் உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நான் இப்போ அவங்க கிட்ட பேசிட்டே இருக்கும்போது சல்லு இந்த பக்கம் ஏதோ ஒன்று போன மாதிரி இருந்தது. சவுண்ட் ரெக்கார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. என் முன்னாடி வந்தீங்கன்னா நான் எங்கள் அப்பா வச்சு உங்ககிட்ட சாரி கேட்க சொல்கிறேன். அவர் பண்ணது தப்பு தான். அவர் பண்ணதுக்கு நான் சாரி கேட்க சொல்கிறேன். அவர் உங்ககிட்ட முன்னாடி வர முடியுமா? எங்கள் முன்னாடி வர முடியுமா? என் பின்னாடி வாங்க. எங்கே இந்த அட்டாக் பண்ணுறதே தெரியல. என் முன்னாடி வர முடியுமா? கைஸ் இது எங்கே அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியல. சவுண்ட் கேட்டுச்சு பார்த்தியா? பார்த்தேன், கேட்டுச்சு. நான் பார்க்கல, கேட்டுச்சு. எங்க முன்னாடி தயவு செஞ்சு வாங்க. இப்படி எங்களை பயன்படுத்தாதீங்க. இந்த சைடு எதுவும் மூவ் இருக்குமா? அப்படி போனது. மேலே சவுண்ட் கேட்குது. எங்கள் அப்பா பண்ண ஒரே ஒரு தப்பு, அதோட சேர் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த இடத்துல சேர் இருந்தது. நாங்கள் அந்த காட்டுக்கிட்ட போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது சேர் ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்தது. கீழே விழுந்தபோது அவ்வளோ பேரலாமெட்டிக் சேரில் நடந்தது.
சேர் ஆட்டோமேட்டிக்காக மேலே போணுச்சு. மேலே போனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ அந்த தூண்லலாம் சவுண்டு வர மாதிரியே இருக்குல்ல. அப்படி தான் இருக்குது. நாம் ஒரு இடத்துல நின்னோம்னா இன்னொரு தூணில் வருது. உள்ள எதுனா இருக்குமா? என் முன்னாடி வந்தீங்கன்னா நான் எங்கள் அப்பாவை வச்சு உங்கள்கிட்ட சாரி கேட்க சொல்கிறேன். அவர் பண்ணது தப்பு தான். நீங்கள் எங்களை பயன்படுத்த தேவையில்லை. நாங்கள் ஆல்ரெடி பயந்து போய் தான் போயிருக்கோம். ஏன்னா இங்கே அவ்வளோ பேரலமல் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. எங்கள் முன்னாடி வர முடியுமா? சைலண்டாக இருக்கு. கைஸ் பின் ட்ராப் சைலண்டாக இருக்குது. டைம் 2 மணிக்கிட்ட ஆகிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது எவ்வளோ பாட்டாக வரும் அப்படின்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. இங்கே வேறு எதுவும் நடந்துகிட்ருக்கு. இது ஃபஸ்ட் வெளியே வந்தாவே நாங்கள் இங்கேருந்து சேஃபாக வெளியே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எங்கள் முன்னாடி தயவு செஞ்சு வாங்க. அவர் பண்ணது தப்பு தான். நான் அவரை வச்சு சாரி கேட்க சொல்கிறேன். மேலே ஒரு சவுண்ட் கேட்டுச்சில்ல? இப்போ மேலே சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. தயவு செஞ்சு யாருன்னா இருந்தால் முன்னாடி வாங்க. உங்களுக்கு எதனா வேணும்னா சொல்லுங்கள், நான் வாங்கி கொடுத்துட்டு போகிறேன். விக்கிங்க வாப்பா. என்னப்பா? தூணுக்கிட்ட எது நிற்கிதுப்பா. என்னது? பாரு தூணு. பின்னாடி வாங்க தயவு செஞ்சு பின்னாடி வாங்க. தயவு செஞ்சு பின்னாடி வாங்க. தெரியல உனக்கு? அங்கே பாரு, அந்த தூணு பின்னாடி யார் இருக்கா? என்னப்பா பார்த்தீங்க? தலை மாதிரி வெளியே வந்துச்சு வாங்க. இந்த தூண் பின்னாடி யாருன்னா இருந்தால் வெளியே வாங்க. அப்படியே முடியெல்லாம் அகோரமா. யார் இது யார் தூணுக்கு பின்னாடி? என்னப்பா தூணுக்கு பின்னாடி யார் இது? என்னப்பா என்ன இருக்குப்பாங்க? தூணுக்கு பின்னாடி எதுவும் இருக்கு? ஒண்ணுமே இல்லப்பாங்க. வாங்க இங்க ஒரு நிமிஷம் பின்னாடி வாங்க. தூணுக்கு பின்னாடி இருக்குப்பா. அங்க பாரு. யாரு இது? பாரு. பின்னாடி வாங்க தயவு செஞ்சு பின்னாடி வாங்கப்பா. தூணுக்கிட்ட பாரு. பாரு. உங்க லெஃப்ட்ல பாருங்கப்பா. இங்க பாருங்க. யாரு இது? எது இருக்குப்பா? போவாதுப்பா, சொல்றேன் இல்ல. அந்த தூணுக்கு பின்னாடி போய் யாரோ போனீங்க. வெளியே வாங்க தயவு செஞ்சு. போக வேணான்ற நீ போற பாரு. மறுபடியும் இருங்க. பேசுங்க. தூணுக்கு பின்னாடி ஏதோ போச்சு. கீழேருந்து இப்போ ஏதோ வந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி வந்துச்சு. கைஸ், நீங்கள் இந்த ஃபுட்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு க்ளீனாக தெரியும். அப்பா அந்த பில்லருக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் ஃபர்ஸ்ட் நம்பவே இல்லை. அவர் கிட்ட போகும்போது அந்த தூண் பின்னாடி இருந்து ஒரு உருவம் வந்தது. சைமல்டேனியஸாக அவர் அந்த உருவம் வந்து ரைட் சைடில் இருக்க பில்லருக்குள்ளே போன அடுத்த செகண்டே அதே உருவம் லெஃப்ட் சைட் பில்லர்லேருந்து கீழேருந்து ஒரு பாம்பு மாதிரி மேலே வருது. வந்ததுக்கப்புறம் நான் அப்பாவை பின்னாடி வர சொல்லிட்டேன். நான் சிங்கிள் ஷாட்டில் போய் பார்க்கும்போது இதில் எந்த வித கட் சீனுமே இருக்காது. நீங்கள் வேணால் பாருங்கள். சிங்கிள் ஷாட்டில் போய் பார்க்கும்போது அந்த பில்லருக்குள்ளே போன கோஸ்ட் வந்து எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா தெரியல. வெளியே வந்துச்சு வாங்க. இந்த தூண் பின்னாடி யாருன்னா இருந்தா வெளியே வாங்க. அப்படியே முடியெல்லாம் அகோரமா. யாரு தூணுக்கு பின்னாடி? என்னப்பா தூணுக்கு பின்னாடி யாரு இது? என்னப்பா என்ன இருக்குப்பாங்க? தூணுக்கு பின்னாடி எதுவும் இருக்கு? ஒண்ணுமே இல்லப்பாங்க. வாங்க இங்க ஒரு நிமிஷம் பின்னாடி வாங்க. தூணுக்கு பின்னாடி இருக்குப்பா. அங்க பாரு. யாரு இது? பாரு. பின்னாடி வாங்க தயவு செஞ்சு பின்னாடி வாங்கப்பா. தூணுக்கிட்ட பாரு. பாரு. உங்க லெஃப்ட்ல பாருங்கப்பா. இங்க பாருங்க. யாரு இது? எது இருக்குப்பா? போவாதுப்பா, சொல்றேன் இல்ல. அந்த தூணுக்கு பின்னாடி போய் யாரோ போனீங்க. வெளியே வாங்க தயவு செஞ்சு. போக வேணான்ற நீ போற பாரு. மறுபடியும் இருங்க. பேசுங்க. தூணு பின்னாடி ஏதோ போச்சு. கீழேருந்து இப்போ ஏதோ வந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி வந்துச்சு. கைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த தூண்கிட்ட இப்போ ஏதோ ஒன்று நின்றுது. உயரமாக வந்துச்சு. கைஸ் இப்போ இந்த இடத்துல இருந்து பார்த்தது. எங்கள் அப்பா கிட்ட போன அடுத்த செகண்ட் உள்ளே போச்சு. உள்ளே போன உடனே இந்த இடத்துல இருந்து வந்தது. என்னப்பா என்ன அது? பொம்பளை ஆத்மாவா இல்லை என்னதுப்பா அது? கீழே அப்படியே மேலே வருது. இல்லை பொம்பளை ஆத்மாவா என்னது இது? பொம்பளை ஆத்மா மாதிரி தான் இருக்கு. பொம்பளை ஆத்மா தான் அது. எப்படி ஒரு செகண்ட்ல உள்ளே போயிட்டு அந்த தூண்குள்ளே போயிட்டு இப்படி வரும்? அதுதான் ஆத்மா. மனசு மாதிரி நடந்தால் போக முடியாது. ஆத்மா அப்படிதான் இருக்கும். ஏன் இப்படி எங்களை பயன்படுத்துறீங்க? எங்க முன்னாடி வாங்க. எங்க அப்பா என்னோட அப்பா வச்சு நான் கூட
சாரி கேட்க வைக்கிறேன். தயவு செஞ்சு முன்னாடி வாங்க. இப்படி எங்களை பயன்படுத்தாதீங்க. பில்லர்ல தான் சவுண்ட் கேட்குது. தயவு செஞ்சு எங்களை பயன்படுத்தாதீங்க. ஏதோ பேக் சைடு சவுண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. எங்க முன்னாடி வாங்க தயவு செஞ்சு. அந்த வாளுக்கிட்ட தான் சவுண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ முன்னாடி வந்தீங்கன்னா நாங்கள் 2 பேருமே உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம். உங்களுக்கு வேணா நாங்கள் புது சேர் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறோம். அது நீங்கள் உட்கார அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. இங்கே யாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அதை பண்ணோம். இவ்வளோ பேரலாமல் ஆக்டிவிட்டிலாம் நீங்கள் பண்ணி எங்களை பயன்படுத்த வேண்டாம். எங்கே போச்சு இப்போ? எப்படி இப்போ நீங்கள் பயம் இல்லாமல் இருக்கீங்க? இல்லை இப்போ எங்கே போச்சு? இல்லை நீங்கள் பொசஸர் ஆகிட்டீங்களா? உங்கள் உடம்புக்குள்ள எதுனா போச்சா? ஒரு மாதிரி தான் இருக்குது. கைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எங்கள் அப்பாவை தான் அது வந்து டார்கெட் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த சேரை உடைச்சதுனாலே என்னமோ சொல்லிட்டு தெரியல. நான் அதை வந்து எங்கள் முன்னாடி வர சொல்கிறேன், சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆனால் எங்கள் அப்பாவை தான் அது வந்து டார்கெட் பண்ணிகிட்டே இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க தெரியல. திருப்பி சவுண்டு வருது. ப்ளீஸ் நாங்கள் எல்லா பில்லர்லையும் போய் செக் பண்ணுறோம். இந்த பில்லரில் இருந்தால் தயவு செஞ்சு வந்துருங்க. நீங்கள் எப்படி மேலே போகிறீங்க? இங்கே இருக்க சேரெல்லாம் எப்படி உடச்சிங்க? இப்போ இங்கே இருக்க சேரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா? உங்கள் சேர் அப்படின்றதுனால எடுத்துக்கிட்டீங்களா? ப்ளீஸ் இந்த இடத்துல சேர் உடஞ்சிருந்தது. எங்கள் அப்பா இங்கே தான் உடச்சாரு அந்த சேரை. இப்போ இங்கே எதுவுமே இல்லை. ஒரு பீஸ் சேர் கூட இல்லை. நீங்கள் பாருங்கள், நான் க்ளீனாக காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த சேர் உடஞ்சதுக்கு ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட இங்கே இல்லை. ஒரு நிமிஷம் கூட இல்லை. அதுக்குள்ளே காணாமே. இங்கே பாருங்கள், எதுவும் இழுத்துட்டு போன மாதிரி இல்லை. பாம்பா? பாம்பு மாதிரி தான் இருக்குது. கைஸுங்க பாருங்கள், பாம்பு ஏதோ போன மாதிரி இருக்குது. பேசுங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல. கீழே போகவே வேலை. என் பின்னாடி வாங்க தயவு செஞ்சு. பாம்பு போயிருக்கு. பின்னாடி வாங்க. ஆந்திர காடு மாதிரி இருக்குது. பயங்கரமாக காத்தடிக்குது கைஸுங்க. கோயிலா அது? எங்கே பாருங்க, கோயில் மாதிரி தான் இருக்குது. ஆமாம் கைஸ், பழைய கோயில் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. சிலை மாதிரி இல்லை கைஸ்? அங்கே ரொம்ப பயந்து போயிருக்கோம். ஒரு மாதிரி பேச்சு கூட வர மாட்டேங்குது. யோசிச்சு கூட என்னால் பேச முடியல. ஏன்னா அங்கே அவ்வளோ பேரலாமல் ஆக்டிவிட்டி நடந்துகிட்ருக்கு. பேசுறதுனே தெரியல, அப்படி இருக்குது. பேச முடியாமல் இருக்குது. இங்கே இறந்து போனது 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தயவு செஞ்சு எங்கள் முன்னாடி வாங்க. எவ்வளோ வாட்டி நான் கேட்குறது? என்ன உங்கள்கிட்ட பேசுறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. விக்கி பாரு, உள்ள நிற்கிற மாதிரி இது. சவுண்டு வந்து இருங்க. நீங்கள் போகாதீங்க, இருங்க. அப்பா ஆர்வ கோளாறில் போகிறாரு. பேரல் ஆக்டிவிட்டிலாம் என்னன்னு சொல்லிட்டு அவளுக்கு இன்னும் புரியல. இப்போ தான் வந்திருக்காரு அவர் ஷூட்டிங்க்கு. இந்த கல்லுக்கிட்ட தான் நினைச்சு உள்ள சவுண்டு வந்துட்டுருக்கு. இங்கே தான் வந்துச்சு. இப்போ உள்ள தானே? உள்ள யாருன்னா இருக்கீங்களா? உள்ள வேண்டாப்பா, போக வேணாம். உள்ளதும் திருப்பி சவுண்ட். வெளியிலே இப்படி இருக்கு. இதுக்குள்ளே எது வேணா இருக்கும். இல்லை இப்போ தானே கை வந்தது இதுக்குள்ளேருந்து. ஜூம் போயிட்டே இருக்கு. முதுகுல அப்படி அடிச்சிச்சு. என்னப்பா அந்த கதவு? இப்போதான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஆமாம், எப்படி அடிச்சிச்சு தெரியுமா? இப்போ முதுகுல நீ முன்னாடி வந்துட்ட. யார் அது? திருப்பி யார் எங்கள் அப்பாவை இப்போ அட்டாக் பண்ணது? இப்போ தான் நான் பார்த்துட்டு வந்தேன், எதுவுமே இல்லை.
என்ன அடி தெரியுமா முதுகில்? கைஸ் கதவுக்கு பின்னாடி எதுவுமே இல்லை. வாங்க இப்போ வெளியே செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த கதை வச்சு பார்த்தியா? பார்த்தேன் கேட்டுச்சு எனக்கு. நான் இப்போ தான் ஓரம் வரேன், டக்குன்னு ஆடுது. கைஸ் இந்த கேமராவில் இருக்க சென்சார்னால ஹியூமனோட நேக்ட் ஐயோட அதிகமாக இதை வந்து பார்க்க முடியும். ஏன்னா சென்சார் சைஸ் வந்து இது அதிகம். லைட் வந்து அதிகமாக இது வந்து அலோவ் பண்ணும் உள்ள. ஆனால் இந்த கேமராவில் பார்க்கும்போதே சுத்தமாக எதுவுமே எங்களுக்கு தெரியல. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இந்த டிஸ்பிளே ஸ்க்ரீன்லேயே வந்து ஒன்றுமே தெரியல. உங்களை எதுக்கு நான் தான் சொன்னல, அந்த சேரை எடுத்ததுனால தான் இவ்வளோ அட்டாக் பண்ணுது உங்களை. பிரச்சனையே அது தொற்றக்கூடாது. நீ அப்பயே சொன்ன வேணான்ட்டு. அது தொற்றுக்கவே கூடாது. தொட்டதுனால தான் இப்படி அவ்வளோ பேரலல் ஆக்டிவிட்டி போய் அந்த இடத்துல நிற்கிது. அது அதனால தான் இப்படி அட்டாக் பண்ணுது. எந்த பக்கம் போனாலும் என்னவே குறி வைக்குது. இந்த பேய் ஒரு மாதிரி குட்டையாக இருந்த மாதிரி இல்லை? குட்டையாக தான் இருந்துச்சு. அது குட்டையாக தான் இருந்துச்சு. குட்டையாக நெட்டையாக இருந்துச்சா? இல்லை அது எந்திரிக்கும் போது மேலே வந்துச்சு. அப்படியே உயரமாக தான் ஃபஸ்ட்டு சின்னதாக தெரிஞ்சு அப்புறம் பார்த்தா மேலே உயரமாக குட்டையாக தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி. எனக்கு என்னமோ அது பொம்பளை ஆத்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பொம்பளை ஆத்மா தான். ஆம்பளை ஆத்மா தான் கொஞ்சமாக ஹைட்டாக இருந்திருக்கும்ல. ஹைட்டாக இருக்கும். முடிப்பார் எப்படி? அது கரெக்டாக சொல்லிட்டீங்களே. முடி இருக்கு இல்லை? பொம்பளை ஆத்மா தான். ஆனால் குட்டையாக தான் இருந்துச்சு. நான் பார்த்தேன். திருப்பி உள்ள சவுண்ட் வருது. சைலண்ட்டாக இருக்குது. சைலண்ட்டாக இருந்து நாங்கள் கேட்கும்போது மட்டும் எங்களை பயன்படுத்துது. க்ளீனாக அது தெரிஞ்சிருக்கு. எங்களை பயன்படுத்துறது மட்டும்தான் ஒரே டார்கெட்டாக வச்சுருக்கு. இன்னொன்று வந்து என்னோடய அப்பாவை அட்டாக் பண்ணுது. ஆனால் நாம் சைலண்ட்டாக தான் கம்முன்னு இருக்குது. தயவு செஞ்சு எங்கள் முன்னாடி வாங்க. நான் உங்கள்கிட்ட எதனா சமாதானமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தயவு செஞ்சு எங்கள் வீட்டு வரைக்கும்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வர வேண்டாம். எங்கள் அப்பா மேலே இருக்க கிரட்ஜெல்லாம் எதுவுமே வேண்டாம். நாங்கள் இங்கே வந்தது தப்பு தான். எங்கள் தயவு செஞ்சு எங்கள் முன்னாடி வாங்க. நாங்கள் மன்னிப்பு கேட்டு இங்கேருந்து கிளம்பிட்டே இருக்கோம். உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க எங்களை. கைஸ் கதவுலன்னு சவுண்ட் வருது. கேட்குதா உங்களுக்கு? அடிக்குது கதவு. கைஸ் கதவுலன்னு தான் சவுண்ட் வருது. அந்த கதவுக்கிட்ட யார் இருக்கா? வந்தா யாருமே இல்லை. யாரு யாரு? இப்படி சவுண்ட் வருது. பின்னாடி வாங்க. இங்கே வாங்க. பின்னாடி வாங்க. சவுண்ட் வருது. என்ன இப்படி சவுண்ட் வருது? அந்த கதவுக்கு பின்னாடி யாரு? தயவு செஞ்சு வெளியே வாங்க. ஆடுது. தெரியுது. அந்த கதவுக்கு பின்னாடி யாரு? ஆடுதுப்பா கதவு. அந்த கதவுக்கு பின்னாடி யாரு இருக்கா? வெளியே வாங்க தயவு செஞ்சு. கதவுக்கு பின்னாடி யாரு இருக்கா? யார் இது கதவு பின்னாடி? கதவுக்கு பின்னாடி யாருன்னா இருந்தா தயவு செஞ்சு வெளியே வாங்க. கதவு பின்னாடி யாருங்க? வெளியே வாங்க. கதவு வெளியே வாங்க. பாருங்கப்பா. நிக்கி அங்க பாருப்பா. பாரு உள்ள எப்படி வருது பின்னாடி வாப்பா. அது உங்களுக்கு ப்ரோசஸ் பண்ண பாக்குது. பின்னாடி வாங்க தயவு செஞ்சு. பின்னாடி வாங்க. பில்லர் போகுது. பின்னாடி வாங்கப்பா தயவு செஞ்சு. பின்னாடி வாங்க. கிட்ட போகாதீங்க தயவு செஞ்சு. கிட்ட போகாதீங்க. அவங்க ப்ரோசஸ் பண்ண பாக்குது. கிட்ட போகாதீங்க. அது கிட்ட வர வைக்குது. பில்லருக்குள்ள போந்து யார் அது? பில்லருக்குள்ள போந்து? வெளியே வந்து
கைஸ் அந்த டோருக்கு பின்னாடி பயங்கரமாக சவுண்ட் வந்தது. நான் அப்போவே சொன்னேன் இந்த டோருக்கு பின்னாடி ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டோர்லேருந்து ஒரு உருவம் மாதிரி வந்தது. இந்த உருவத்துக்கு நான் ஒரு சாலிடான ஸ்ட்ரக்சரே கொடுக்க முடியல. அது வந்து உருவம் மாறிக்கிட்டே இருக்கு. அப்படியே அந்த உருவம் மாறி பில்லர் கிட்ட போகுது. பில்லர் கிட்ட போன உடனே அதை எங்கள் அப்பாவை வந்து அதுக்கிட்ட வர வைக்கிறதுக்கு அதை அவர் ப்ரொசஸ் பண்ணுச்சா இல்லையா அப்படின்னு எதுவுமே தெரியல. அதோட பேச்சை கேட்டு அப்பா அது பக்கத்தில் போறாரு. ஒன்ஸ் அது பக்கத்தில் போன உடனே அவரை பின்னாடியே துரத்திட்டு வந்து நீங்கள் க்ளீனாக பாருங்க அவர் முதுகுக்குள்ள போச்சா இல்லை அவருக்குள்ள அந்த ஆத்மா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியல. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அவர் முதுகு பின்னாடி கையை வச்சு தள்ளி கீழே விட்டது. க்ளீனாக நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கதவுக்கு பின்னாடி யாருன்னா இருந்தா தயவு செஞ்சு வெளியே வாங்க. கதவு பின்னாடி யாருங்க? வெளியே வாங்க பாருங்க. கதவு வெளியே வாங்க பாருங்கப்பா. விக்கி அங்க பாருப்பா. அங்க பாரு உள்ள எப்படி வாங்க பின்னாடி வாங்கப்பா. அது உங்களுக்கு ப்ரோசஸ் பண்ண பாக்குது. பின்னாடி வாங்க தயவு செஞ்சு பின்னாடி வாங்க. பில்லர் பின்னாடி வாங்கப்பா. தயவு செஞ்சு பின்னாடி வாங்க. கிட்ட போகாதீங்க. தயவு செஞ்சு கிட்ட போகாதீங்க. அவங்க ப்ரோசஸ் பண்ண பாக்குது. கிட்ட போகாதீங்க. அது கிட்ட வர வைக்குது. பில்லருக்குள்ள போந்து யாரு அது? பில்லருக்குள்ள போந்து? வெளிய வந்து நீங்க எப்படி கீழ விழுந்தீங்க? இலகுமா நீங்க எப்படி கீழ இலங்க? என்னப்பா துரத்திட்டு வந்து தெரியலையா? பார்த்தேன் துரத்திட்டு வந்து தெரியலையா? தொடங்க. நீங்க எப்படி கீழ விழுந்தீங்க? என்ன அப்படி துரத்திட்டு வந்து நான் என்ன பண்றது? என்னால ஓட முடியல. தொடங்க ஷட்டா தொடங்க. என்னால ஓட முடியல. ஷட்டு ஃபுல்லாவே டஸ்ட் ஆயிருக்கு. தொடங்க. என்ன பண்றதுனே தெரியல. இங்க இருந்து போக விட மாட்டேங்குது. பாத்தீங்களா உங்களை எப்படி துரத்திட்டு வந்துச்சு அப்படின்ட்டு? ஆவி மாதிரி இருக்குது. ஆவிதான் பின்னாடிதான் அதுல இருந்து அந்த கதவுல இருந்து உள்ள போச்சு. பின்னாடியே துரத்திட்டு வர மாதிரி இருக்கு. வாங்க கிளம்பிடலாம்ப்பா. வாங்கப்பா தயவு செஞ்சு. இல்ல நீங்க வெளியே போய் நிக்கிறீங்களா? இல்ல என்ன ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம்? வேணாம் அதெல்லாம் வேணாம். பண்ணா 2 பேர் கிளம்பிடலாம். இதுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடாது. இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் போய் அங்கே எங்கே உட்காருறது? எங்கே போய் கிளம்புறது? நான் அதெல்லாம் ஆகாது. உங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு தெரியுதா இல்லையா? உங்களை தான் அட்டாக் பண்ணுது. இப்போ நீ தனியாக போனால் ஒன்றும் அட்டாக் பண்ணோம். இப்போ ஒரு கோஸ்ட்டை வந்து சமன் பண்ணாமல் வீட்டுக்கு போக முடியாது. உங்களுக்கு தெரியுமா இல்லையா? வீட்டை வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரும் தெரியுமா? சரி நடப்போம். சமன் பண்ணாமல் இருக்க முடியாது. இப்போ உங்களுக்கு அடிப்படுது. எப்படி நான் இதை வச்சுட்டு உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது? திருப்பி உங்களை அட்டாக் பண்ணிச்சா என்ன பண்ணுறது சொல்லுங்க? நான் தனியெல்லாம் வேணாம். இப்போ திருப்பி உங்களை அட்டாக் பண்ணிச்சா என்ன பண்ணுறது சொல்லுங்க? பார்த்துக்கலாம். நீங்கள் தயவு செஞ்சு கார்கிட்ட போய் நில்லுங்க. போய் வெளியே போய் நில்லுங்க. போங்க வெளியே போய் நில்லுங்க. நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம். வேண்டாப்பா சொன்னா கேளு. இப்போ என்ன அட்டாக் பண்ண உன்னை அட்டாக் பண்ண எப்படி போகிறது? என்ன அட்டாக் பண்ணலையே, நீங்கள் தானே அதோட சேர் தூக்கி போட்டு உடைச்சிங்க. நான் போயிட்டுனா உன்னை அட்டாக் பண்ணோம். ஒரு ஆளாக இருந்தால் பேசினா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்பாவை அட்டாக் பண்ணிகிட்டே இருக்குது. என்கிட்ட எந்த வித கம்யூனிகேஷனும் அதை வச்சுக்க மாட்டேங்குது. அப்பாவை நான் வெளியே போய் நிற்க சொன்னால் அவர் ஒத்துக்க மாட்டேன்றாரு. போனால் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போகலாம், இல்லை வந்து 2 பேரும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் இவர் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ண கூப்பிட்டு போனால் இவர் கண்டிப்பாக அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததெல்லாம். கற்பனை கெட்டாதெல்லாம் நடந்துட்டுருக்கு இந்த இடத்துல. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்படியே வந்து நாங்கள் விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா அது அந்த ஆத்மா எங்கள் மேலே கோவமாக இருக்குது. கன்ஃபார்மாக எங்கள் வீடு வரைக்கும் கூட ஃபாலோ பண்ணிட்டு வரும். ஒன்று சமன் பண்ணிட்டு போகணும். வேறு வழியே இல்லை. இவர் சொன்னால் அப்பா சொன்னால் கேட்கவே மாட்டேன்றாரு. 2 பேரும் சேர்ந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியல. இவர் கீழே விழுந்திருக்காரு. நான் அது பின்னாடி துரத்திட்டு வந்தது மட்டும்தான் நான் கவர் பண்ணேன் தவிர இவர் கீழே விழுந்திருக்காருன்னு தெரியல. வந்து பார்த்தா தான் அப்படியே கீழே விழுந்திருக்காரு. அது பிடிச்சி தள்ளி விட்டதுன்னு கூட பார்க்கலாம். நான் அந்த கிளிப்பை ப்ளே பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். அது முதுகு வரைக்கும் வந்துருச்சு அப்பா கிட்ட. என்னப்பா போகலாமா? என்ன போயிடலாம்ப்பா. கொஞ்ச நேரம் பண்ணிட்டு போயிடலாம். திருப்பி உங்களை அட்டாக் பண்ணிச்சா என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? நீங்களே சொல்லுங்கள். அது நீ இருக்குல்லவா பார்த்துக்கலாம். நாங்கள் இந்த இடத்த விட்டு போகிறோம். இந்த இடத்துல தான் எங்களை ஃபுல்லாக அட்டாக் பண்ணுது. இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இடம் நிறைய இருக்குது. நாங்கள் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண இடத்துக்கு இன்னும் அந்த சைடு ஒரே ஒரு இடம் இருக்குது. அந்த பக்கம் ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. அந்த இடத்த மட்டும்தான் எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. காற்று பயங்கரமாக அடிக்க தெரியுதா உங்களுக்கு? இந்த பக்கம் வலி இருக்கா? பின்னாடி எதாவது செஞ்சு வாங்க. பின்னாடியே வாங்க. உங்கள் பின்னாடி எதனா சவுண்ட் வந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு தெரியப்படுத்துங்க. என்னப்பா இது? காற்று அடிக்கிறோம் சவுண்டு. சின்ன ஹட் மாதிரி இங்கே இருக்குது. இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. அந்த இடத்துல எதனா போய் நமக்கு ஆன்சர் கிடைக்குதான்னு கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம
வீடா இது? ரூம் மாதிரி ரூம் மாதிரி இருக்கு. யாருன்னா இருக்கீங்களா? என்னோட அப்பாவை அட்டாக் பண்ண ஆத்மா இருந்தா முன்னாடி வாங்க. இது என்ன ரூமு? பாம்பு இருக்கும் கன்ஃபார்மா, பார்த்து வாங்க. போகாதாங்க கைஸ், ஏற்கனவே பாம்பு போயிருந்தது, அந்த ட்ராக் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்து தான் போகணும். பயங்கரமாக பயந்து போயிருக்கோம். நீ இப்படி இருக்கு, இதுக்குள்ளே போகிறோமே. கைஸ், என் வாய்ஸ் வந்து மஃபில்டாக இருந்துச்சு. ஐம் சாரி. பயங்கரமாக காற்றடிக்குது. மைக்கில் வந்து டெட் கேட் போட்டிருக்கேன், இருந்தாலும் அதை தாண்டி காற்று வந்து மைக்கை ரீச் ஆச்சுன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. கைஸ், சின்ன ஹட் மாதிரி இங்கெல்லாம் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? டர்பன் ஒரு சவுண்ட் வரல. வந்து பின்னாடி வாங்க, என் பக்கத்துலேயே வாங்க. கைஸ், இங்கே பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கைஸ், அப்போ போனோம்ல அதே மாதிரி காடு தான் இது. யாரு? உள்ளே இருந்தால் சத்தம் அந்த மாதிரி இருக்குது. இதுக்குள்ளேருந்து உள்ள யாரு? காட்டேஜ் மாதிரி இருக்குது இது. ஆமாம், பெட்டு தானே இது? பெட்டு தான். ஆமாம், இந்த காங்கிரீட் அதுக்கு தான் போட்டுருவாங்க. கைஸ், அது உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்க, இது சின்ன ரூம் மாதிரி இருக்குது. இந்த ரெசார்ட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா, தங்குறதுக்கு போல இருக்குது. இங்கே பாருங்க, ஜக்கூஸ் இங்கே இருக்குது. இங்கே பாருங்க, எல்லா வசதியும் பண்ணி வச்சுருக்கா. இதில் தான் விழுந்து இருந்தாங்க. ஒருவேளை அப்படியே இருக்குமோ? இருக்கும். இதில் தான் நீங்கள் இறந்துருந்தீங்களா? இங்கே தான் உங்கள் பாடியை கண்டுபிடிச்சாங்களா? இந்த இடத்துல அவங்க பாடி கண்டுபிடிச்சாங்களா? ரத்தமா இது? இல்லை. சரி, பாருங்க இந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. நீங்க இந்த இடத்துல இறந்துருந்தீங்கன்னா எதனா ஒரு அறிகுறி விட முடியுமா? இந்த இடத்துல உங்க பாடி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல நீங்க இருந்தீங்கன்னா எதனா ஒரு அறிகுறி கொடுக்க முடியுமா? சுத்தம் என்ன இந்த அடிச்ச மாதிரி இல்லை. நீங்க தான் இந்த சத்தத்தை போட்டதா? இப்போ யாரு? உங்களுக்கு கேக்குதா? உங்களுக்கு கேக்குதா? ஏதோ சவுண்ட் வர மாதிரி இருக்கு. யாரு? சவுண்டு உள்ளதான் வருது, வெளியெல்லாம் இல்லை. யாரு? முடிதான் இருந்துச்சு. இப்போ முடிதாச்சு. கைஸ், இப்போ சவுண்ட் வந்தது இதுலேருந்து. இந்த ரூம் கூட யாரும் சவுண்ட் போட்டீங்க? யாரு? வெளியே தான் சவுண்ட் வந்தது. விஜய், நீ வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுப்பா. ஏன் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுற? ஏதோ உள்ள சவுண்ட் வந்துக்கிட்டு இருக்கு. பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நீ வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கு. பார்த்து உள்ள யாரு இது? இப்போ இங்கே சவுண்ட் போட்டது யாரு? சவுண்ட் போட்டது யாரு? எங்களை ரூம்ல வச்சு லாக் பண்ண பாக்குறீங்களா? திருப்பி உள்ள சவுண்ட் கேக்குது. அது உங்க